தேவன் விரும்புகிற குடும்பம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு சில காரியங்களை மட்டும் பார்ப்போம். இப்போ நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். ஸோ நம்முடைய குடும்பத்தை எப்படி நம்ம நடத்துறோம், நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், எப்படி வழி நடத்துறோம், அதை குறிச்ச காரியங்களை மட்டும் பார்ப்போம். ஒரு குடும்பத்துல உண்மையான அன்பு இருக்கா? குடும்பத்துல நம்ம எல்லாருமே அன்பு செலுத்துறோம். ஸோ அன்பை நம்ம எப்படி செலுத்துறோம்? நம்முடைய அன்பு உண்மையான அன்புதான் இருக்கா? இப்ப வேதம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய அன்பு மாயமற்றதா இருப்பதாக அப்படிங்கிறது. அப்போ நம்முடைய அன்புல அந்த உண்மைத்தன்மை இருக்குதா? இப்ப நம்ம ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள் வந்தோட என்ன பண்ணுவோம், நான் அவங்கள்ட்ட அன்பாதான் இருக்கிறேன், ஆனா அவங்க சரியில்லாம இருக்கிறாங்க அப்படின்னு. உண்மையாகவே நம்முடைய அன்பு மாயமற்றதான ஒரு மாயம் இல்லாத ஒரு அன்பா இருந்ததுன்னா நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம அந்த குடும்பத்துல உண்மையான அன்பு செலுத்துறவங்களா இருப்போம். சோ ஃபர்ஸ்ட் குடும்பத்துல நம்ம குடும்பம் ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒரு உண்மையான குடும்பம்னா அந்த குடும்பத்துல உண்மையான அன்பு இருக்கும். உண்மையான அன்பு இருக்கும் பட்சத்துல கீழ்ப்படிதல் இருக்கும். கணவன் மனைவி, இப்போ ஒரு குடும்பத்தை பாத்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேர் இருப்பாங்க. சோ நம்ம கணவன் மனைவி உண்மையான அன்பு இருக்க பட்சத்துல ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிதலுக்குள்ளா இருக்கும். இப்ப வேதம் என்ன சொல்றது பாத்தீங்கன்னா, ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையா விட்டுங்க, வாதினாலும் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையிலே ஒருவரை ஒருவர் தங்களில் மேன்மை உள்ளவர்களாக எண்ணுங்கள் வேதம் சொல்லுது. சோ வேதம் சொல்லுது, நம்ம படிக்கிறோம், நம்ம கணவனை என்னை விட என் கணவனுக்கு அவருக்கு எல்லா விஷயம் தெரியும் நம்ம நினைக்கிறோமா? இல்ல என் மனைவிக்கு என்னை விட என் மனைவிக்கு எல்லா விஷயமும் தெரியும் நம்ம நினைக்கிறோமா? இல்ல என் பிள்ளைக்கு என்னை விட சில காரியங்கள் தெரியும் நம்ம நினைக்கிறோமா? இந்த காரியங்களை நம்ம சில காரியங்கள் நம்ம நிர்விசாரமா இருக்கிறோம். நம்ம கணவனை என்ன பண்றோம், அசட்டு பண்றோம், அவருக்கு தெரியல, அவருக்கு குடும்பத்தை நடத்த தெரியல. சோ வேதம் என்ன சொல்லுது, நம்மளை விட நம்ம கணவனை மேன்மையானவர்களா எண்ணணும். சோ நம்ம ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க இந்த காரியங்களை நம்ம கடைபிடிச்சாதான் உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவர்களா நம்ம இருக்க முடியும். மற்றவர்களை நமக்கு நம்ம ஒரு முன்மாதிரியை காண்பிக்கணும்னா நம்ம ஒரு ஆளுக்கு இப்ப தேவன் விரும்புகிறது என்னது, எல்லாருமே சீசர்களா எல்லாருமே தேவனுடைய காரியத்தை அறிவிக்கணும். சோ இந்த உண்மையான மனத்தாழ்மையுடன் நம்ம மற்றவங்களை மேன்மையாக எண்ணி நம்ம வாழ்க்கை முறையில் இந்த காரியங்களை கடைபிடித்தா மட்டும்தான் நம்ம மற்றவங்களுக்கு ஒரு காரியத்தை நான் இந்த கடைபிடிக்கிறேன், இந்த காரியத்தை கற்றுக்கொண்டு நீ கடைபிடி நம்ம சொல்ல முடியும். சரிதானே? இப்ப நம்ம நினைக்கிறோம் ஒரு போதகர் இவங்கதான் ஊழியம் பண்ணணும்னு. சோ நம்ம முதல்ல அவங்களோட ஊழியம் வேற, எல்லாருமே ஊழியம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம ஊழியம் எங்க ஆரம்பிக்கணும்? நம்ம குடும்பத்துல நம்ம ஆரம்பிக்கணும். இப்ப எது ஊழியம்? பைபிள் எடுத்துட்டு பிரசங்கம் பண்றதா ஊழியமா? இல்ல. ஒருவர் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், பிள்ளைகளை சரியான முறையில் நடத்துகிறவர்களாக இருக்கணும். நம்ம விருப்பத்தை நம்ம நடத்த முடியுமான்னு கேட்டா அந்த ஞானத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் பெற்றுக்கொள்ள முடியும். சரிதானே? அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்து நம்ம மன்னிக்கணும். இப்ப கணவன் சில காரியங்களை செய்வாரு, மனைவிக்கு சில காரியங்களை செய்வாரு. சில விஷயங்களை நம்ம பாக்குறோம், சில விஷயங்களை பார்த்தும் பார்க்காதமா இருக்கிறோம். சோ நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் அதை மன்னிக்கிறவர்களா இருக்கணும். இன்னொன்னு அடுத்து பாத்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மையா இருக்கணும். கணவன் மனைவி கிட்ட எந்த ஒரு மறைமுகமான காரியமே இருக்க முடியாது. எல்லா விஷயமும் நான் தேவன் பாக்குறாரு. இப்ப நீங்க வேதத்துல ஒரு சகோதரர் பாக்குறாரு, யோசிப்பை பாக்குறோம், என்ன சொல்றாரு, என் தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்ய மாட்டேன். அப்போ அவருக்கு என்ன சொல்றாரு, நான் அந்த சகோதரி தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லல, தேவனுக்கு விரோதம். அப்ப நம்ம என்ன பண்றது, நம்ம ஒரு தப்பு பண்றோம்னா தேவன் பாக்குறாரு, அந்த கண்ணோட்டம் அந்த எண்ணம் நமக்கு எப்போதுமே இருந்துன்னா அந்த காரியத்தை விட்டு நம்ம நிச்சயமாகவே இருப்போம். நம்ம வெளிப்படைத்தன்மையா இருக்கும். நம்மளோட எல்லா காரியங்களும் வெளிப்படை. மனைவி இன்னைக்கு இந்த ஒரு வெளியே போயிட்டு வந்தாங்களா, வந்து உட்கார்ந்து பேசுங்க, உட்கார்ந்து இன்னைக்கு இந்த சம்பவங்கள் நடந்து இந்த காரியங்கள் நடந்து இந்த இப்படி இருந்து பேசுனாதான் அவங்க மனசு ரிலாக்ஸ் ஆகும். நம்ம என்ன பண்றோம், வர்றோம், வேலையை பாக்குறோம், வீட்டுல காரியங்களை பிள்ளைய பாத்துறோம், ஸ்ட்ரெஸ் படுத்துறோம், தூங்கிடும், போயிடுறோம். சோ நமக்கு யார்கிட்ட ஷேர் பண்றோங்க? இந்த சம்பவங்கள் நாளுக்கு நாள் வளர 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 என்ன நடக்குதுன்னா நம்ம மனைவிட்ட கேப் டிஸ்டன்ஸ் பண்றோம். இது கொஞ்ச நாள் கண்டினியூ ஆகும், நமக்கு அதை அப்படியே பழகிருது. சோ என்ன பண்றோம், இன்னொரு யாராவது நம்மகிட்ட அன்பா பேச மாட்டாங்களான்னு கணவன் என்ன பண்றோம், ஒரு ஆணா இருக்கிறவங்களுக்கு இன்னும் யாராவது நம்மகிட்ட பேச மாட்டாங்கன்னு தோணும். ஒரு பெண்ணா இருக்கிறவங்களுக்கு யாரா நம்மகிட்ட அன்பா பேச மாட்டாங்கன்னு தோணும். சோ நம்ம கூடயே அன்பு இருக்கு, நம்ம என்ன பண்ணிட்டோம், பயன்படுத்த மாட்டேங்கும். நம்ம அந்த பயன்படுத்தாத நிமித்தம் இந்த காரியத்தை நம்ம வெளிப்படைத்தன்மை இல்லாத நிமித்தம் என்ன பண்றோம், நம்ம குடும்பங்களுக்கு அடுத்த காரியங்கள பிரச்சனை உருவாகுது. சோ ஒரு சிறப்பான தேவன் விரும்புகிற குடும்பம் இருக்குன்னா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மை, அடுத்து விசாரிக்கணும். நம்ம விசாரிக்கிறவர்களா இருக்கணும். நம்ம நமக்கு ஒரு லவ் பண்ணான புதுசா ஒரு பொண்ணை லவ் பண்ண என்ன பண்ணுவோம், நிறைய காரியங்களை விசாரிப்போம், எப்படி இருக்கு அந்த காரியம் இந்த காரியம். சோ நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம மனைவியை நம்ம எப்படி விசாரிக்கிறவங்களா இருக்கிறோமா, இல்ல நம்ம கணவனை நம்ம எப்படி விசாரிக்கிறோம்? நம்ம ஏதோ கடமைக்காக பாக்குறோம், பேசுறோம், அப்படி ஒரு டெய்லி ஒரு ரொட்டீனா ஒரு ஆளை பாக்குறத தவிர ஃப்ரெஷ்ஷா நீ என்ன நடந்துச்சு நம்ம விசாரிக்கிறோமா? கணவன் மனைவி மட்டும் இல்ல, நம்ம உற்றார், நம்ம அம்மா அப்பா, நம்ம ஊழியம் பண்றோம்னு நினைக்கிறோம். சோ நம்ம அம்மா அப்பா இருக்கிறாங்க, நம்ம என்னைக்கு விசாரிச்சுக்கணும் கூட்டு? நம்ம சொந்த பத்தங்க இருக்காங்க, யாராவது கூட்டு விசாரிக்கிறோமா? விசாரிக்கிறதுனா சாப்பிட்டியா, அதை வாங்கினியா, அது இல்ல.
அவங்க 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 என்ன நிலைமையில இருக்கிறாங்க, அவங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, தேவன் என்ன சொல்றாரு, நீங்க ஒருவருக்கு ஒருவர் விசாரிக்கிறவளா இருக்குன்னு தான் வேதம் சொல்லுது. நம்ம உண்மையான கிறிஸ்தவர்களா இருக்கும் பட்சத்துல நம்ம ஒருவருக்கு ஒருவர் உண்மையாவே ஒரு உண்மையான கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற குடும்பம் என்னன்னா, நம்ம ஒருவருக்கு ஒருவர் விசாரிக்கிறவர்களா இருக்கணும். அது தேவன் விரும்புகிறவரா இருக்கிறார். நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை ஒருவருக்கு ஒரு விசாரிப்போம், இந்த மாதிரி காரியங்களை செய்யும் என்ன நடக்கும், நிச்சயமாக போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். நம்ம இந்த வேதம் என்ன சொல்லுது, பூமியில நீ வாழ்கிற நாள் வரை உனக்கு பிரச்சனை போராட்டம் வரும்னு தான் சொல்லுது. இல்ல உனக்கு நீ தேவனை தேடிட்டா உனக்கு எல்லாம் கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். தேவனை தேடுகிற பொருள்களுக்கு தேவன் ஒரு நன்மையை குறைபடப்பட்டிருப்பாரு, எல்லா நன்மையும் செய்வார். ஆனா என்ன நடக்கும், உனக்கு இந்த உலகத்துக்கான எல்லா போராட்டமும் கூட தான் வரும். சோ அந்த போராட்டங்களை நீ மேற்கொள்ளணும். சோதனைகள் பாடுகள் இல்லாம தான் செய்யும். இந்த போராட்டத்தை நீ மேற்கொண்டுன்னா என்ன நடக்கணும், மேற்கொள்ள வேணும். அது எனக்கு ஆண்டோட பலனை கேட்கணும். அப்ப நிச்சயமாகவே ஆண்டோட அந்த பலனை கொடுக்கிறவரா இருப்பாரு. நம்ம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைய இப்ப நம்ம பார்க்கணும். ஒரு கிறிஸ்தவனுங்கிற பேர்ல நம்ம இருக்கிறோம்னா நம்ம எப்படி நமக்கு காண்பிக்க முடியும், நம்ம பெயர்லையா இல்ல நம்ம சர்டிபிகேட்லயா, இல்ல நமக்குள்ளால நம்ம குணாதிசயம் தான் நம்மளை காண்பிக்க முடியும். இப்ப நம்ம பார்க்கும்போது நம்ம தெருவில் ஒரு மக்கள் இருக்காங்க, வெளி இடத்துல இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள்னா இந்த மக்கள் இப்படிப்பட்டவங்க, கிறிஸ்தவர்கள் இவங்களுடைய குணம் எப்படி இருக்கும், இவங்க தாழ்மை உள்ளவங்க, இவங்க பொறுமை உள்ளவங்க, இவங்க அன்பு உள்ளவங்க, இவங்க விட்டு கொடுக்குறவங்க, இவங்க இறக்க உள்ளவங்க, இவங்க உதவி செய்யறவங்க. இந்த சம்பாசனைகள் நம்ம கிறிஸ்தவர்களை பார்த்து இன்னொரு ஆள் சொல்ல முடியுதா? நம்ம கேள்வி கேட்டு பார்ப்போம். நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், தேவனுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் வேதத்துல சொல்லி கொடுத்திருக்காரு, நான் படிக்கிறேன், சோ அதோட நான் விடுறேன்னா இந்த காரியங்களை கடைபிடிக்கிறேன்னா, சோ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்க்கை முறையில நம்ம கடைபிடிக்காத ஒன்றையும் நம்ம பிள்ளைங்க அடுத்து கடைபிடிக்காது. இந்த ஜெனரேஷன்ல நம்ம கடைபிடிக்கிற, நம்ம ஒரு காரியத்தை கடைபிடிச்சாதான் நம்ம தலைமுறை கடைபிடிக்கும். நம்ம பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மாற்றத்தை உணர்வாங்க. எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளவுதான் ரட்சிப்பு வரும், உபதேசம் வரும், எழுப்புதல் வரும், ஒண்ணும் நடக்க போறது இல்லை. எழுப்புதல் எப்படி உருவாகும், நம்ம சத்தியத்தை அறிந்த நம்ம சத்தியத்தின்படி வாழ்ந்து காண்பிச்சாதான் எழுப்புதல் உருவாகும். சரிதானே? அப்ப நம்ம அப்படிப்பட்டவர்களாக இந்த உலகத்துல பிரச்சனை போராட்டம் எது வந்தாலும் ஆவியின் கனி உடையவர்களாக, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இரக்கம், இது எல்லாத்தையும் உடையவர்களாக நம்ம வாழணும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. இந்த உலகத்துல நம்ம யாரையும் திருப்திப்படுத்த முடியுமா? திருப்திப்படுத்த முடியும்னா நடிக்கதான் செய்யணும். அதான் முதலே சொன்னேன், நம்ம யாருமே திருப்தி முடியாது. நம்ம மாயான வாழ்க்கை வாழ்றதை விட சோ நம்ம யாரையுமே திருப்திப்படுத்தணும் நமக்கு வேண்டாம். நம்ம திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆளு தேவன் மட்டும்தான். சோ அதனால தேவனை திருப்திப்படுத்தணும்னா அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழணும். நீங்க கைத்தட்டுறதுனாலயோ பாட்டு பாடினாலேயோ ஜோம் பண்றதுனாலயோ ஒன்னும் சம்பவிக்க போறது கிடையாது. என்ன நடக்கும், உங்க பாரம் இறங்கும், வேற ஒண்ணுமே நடக்க போறது. நீங்க வாழ்க்கை முறையில உண்மையான அன்பை காண்பிச்சு பாருங்க, பொறுமையா இருந்து பாருங்க, விட்டு கொடுத்து பாருங்க, இரக்கமுள்ள இருந்து பாருங்க, கொஞ்சம் இழப்புகள் வரதான் செய்யும். சோ அந்த இழப்புகள் வரும்போது நம்ம சந்தோஷமா இருக்கும். இழந்து பார்த்தாதான் தெரியும். அந்த சில இழப்பு நம்ம ஒரு ஆள் உண்மையான அன்பை காண்பிச்சு பாருங்க, அவன் கோவப்படுவான். சோ அதுல நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்போ வேதம் என்ன சொல்லுது, சோதனையில நீ பொறுமையா இருந்தாதான் நித்திய ஜீவ கிரீடத்தை கொடுப்பாரு. அப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நிச்சயமா அந்த வாழ்க்கை முறையில நம்ம இவ்வளவு நாள் எப்படி இருந்தோமோ அது எல்லாவற்றையும் விட்டு உண்மையான மனத்தாழ்மையா இருப்போம், உண்மையா கீழ்ப்படிவோம், நம்ம ஒரு முன்மாதிரியை காண்பிப்போம், தேவன் விரும்புகிற நல்ல சீசர்களா இருப்போம். நம்ம இவ்வளவு நாள் ஒரு விசுவாசியா இருந்துட்டு போறோம், சபையில போதிக்கிறாங்க, கேட்கிறோம், போறோம், முடிஞ்சு போகுது. இல்ல, அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம இவ்வளவு நாள் எப்படியோ வாழ்ந்திருப்போம். தேவன் விரும்புகிறது நீங்க ஒரு விசுவாசியா மட்டும் இராதபடி நீங்க எல்லாமே நல்ல சீசர்களா வாழணும். சீசர்களுக்கு என்னன்னா அவன் வாழ்க்கை, நீங்க வேதத்தை படிக்கிறீங்க, கற்றுக்கொள்கிறீங்க, கற்றுக்கொள்ளுத நீங்க கடைபிடிங்க, கடைபிடிச்சிட்டு போதீங்க. நீங்க நான் அன்பா இருங்கன்னு சொல்றேன், நான் அன்பா இல்ல, நான் அன்பா இருக்காம உங்கள்கிட்ட போதிக்க முடியாது. நான் ஒரு காலகட்டத்துல இப்படிதான் இருந்தேன். அன்பு, கோபம், ஆத்திரம் அதிகமா இருந்தேன். ஒரு ரோமன் கத்தலிக்கு பின்னணியில தான் நான் வந்திருந்தேன். கிறிஸ்துவ சரியா அறியாம இருந்தேன். கிறிஸ்துவுக்கு முன்னாடி என் வாழ்க்கை வித்தியாசமா இருந்தது. கிறிஸ்துவ என் வாழ்க்கையில என்ன வந்தாரோ அதுக்கப்புறம் கோபம் வரதான் செய்யுது, ஆத்திரம் வரதான் செய்யுது. ஆனாலும் என்ன தோணும் தெரியுமா, நீ ஒரு சீசனா இருக்க வேண்டிய நீ, நான் ஒரு விசுவாசியா எனக்கு அந்த இடம் இருக்காது, போய் கேட்டுட்டு போயிடுவேன். நான் ஒரு சீசனா என்னைக்கு இருக்கணும்னு விரும்புறனோ, நான் நித்திய ஜீவனுக்குள் போவேன்னு ஒரு விசுவாசம் எனக்குள்ள வந்திருக்கு. என்னோடு இருக்கிற என் சகோதர நித்திய ஜீவனை பிரவேசிக்க அவங்களுக்கு போகணும்னா நான் முன்மாதிரியான என் வாழ்க்கை முறையை காண்பிச்சா மட்டும்தான் அவர்கள் என் வாழ்க்கை முறையை பார்த்தாதான் வர முடியும். கிறிஸ்தவன் போதிக்கிறான், என் வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, என் குடும்பத்தை நான் நடத்த தெரியலன்னா நான் எப்படி போதிக்க முடியும், நான் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? சோ அதனால நீங்க எல்லாம் மத்தவங்களுக்கு உபதேசங்களை, மத்தவங்களுக்கு அன்பையும் காண்பிக்கணும்னா உங்க குடும்பத்தை முதல்ல நேசிங்க, உண்மையா இருங்க. மாயத்தன்மை எதுலயுமே வேண்டாம். நீங்க எந்த அளவுக்கு உண்மை தன்மையா இருக்கிறீங்களோ அந்த விஷயத்துல தேவன் பார்த்து சந்தோஷப்படுவாரு. அதே மாதிரி குழந்தைகளா இருங்க. நம்ம குழந்தைகளா இருக்காதீங்க. நம்ம இவ்வளவு நாள் இப்படி குழந்தைகளா இருந்துட்டோம். ஒரு விசுவாசியாவே ஒரு ஆளை போதிப்பாங்க, கேட்கிறோம், சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அன்னைக்குல இருந்து ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, ஆண்டோட கேளுங்க, தேவையை சந்திப்பாரு.
ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு காரியம் வச்சிருக்காரு. நம்ம ஆண்டோட்ட கேட்கணும், எல்லா காரியத்தையும் கேட்கலாம். சோ நம்ம பரிசுத்த ஆவியம் நமக்குள்ள இருந்துன்னா தேவனுடைய சித்தத்தை நம்ம எதுவும் நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த என் தகுதிக்கு மீறி நான் ஆசைப்படக்கூடாது. என்னால இந்த பொருளை செய்ய முடியுமா ஆண்டவரே, ஆண்டோட ஞானத்தை கேளுங்க, ஆண்டோடைய ஆலோசனையை கேளுங்க. அதே மாதிரி சில காரியம் நம்ம தவறுறோம், நமக்கு ஆவிக்குரிய சகோதரர்களை வைங்க, சகோதரர் இந்த மாதிரி காரியங்கள் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆவிக்குரிய ஒரு சகோதரிகள் நீங்க வச்சீங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்ல வழியில் நடத்துவாங்க. நான் நிறைய இடங்கள் இடறி விழுந்திருக்கேன், தவறி இருக்கேன், என்ன பண்ணலான்னு தெரியாது, சில இடங்களை தவறான முடிவுகள் எடுக்க சூழ்நிலை நேரம். சோ அதுக்கப்புறம் தொடர்ந்து சில ஆலோசனைகளை ஆவிக்குரிய சகோதரர்கள்ட்ட கேட்கும் போது அந்த ஆலோசனைகளை நான் ஏற்றுக்கொள்றேன், சரியா இருக்குது. அப்ப அந்த ஆலோசனைகளை கேட்கறது மட்டும் இல்ல, அந்த ஆலோசனை என்னுடைய வாழ்க்கையை நான் அபியாசப்படுத்திருக்கேன், அதன் நிமித்தம் நான் நிறைய காரியங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கேன். சோ இன்னைக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வசனம் பண்ணி படிக்கும் போது 1 பேதுரு 2:1-2 1 பேதுரு 2:1-2 இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழிந்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலகமில்லாத ஞானப்பாடின் மேல் வாஞ்சியா இருந்தாங்க. பாருங்க, இந்த வசனம் நம்ம நிறைய பேர் படிச்சிருப்போம், திரும்ப ஒருக்க படிக்க பாருங்க. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்து உண்டானால், அப்போ என் தேவன், நான் நம்புகிற என் தேவன், நான் அவரை ருசித்து பார்த்தது உண்டானால் நம்ம குணம் எப்படிப்பட்டதா இருக்குமா? அப்போ எப்படி இருக்குமா? சகல துர்க்குணம், நம்மகிட்ட துர்க்குணம் இருக்காது, கபடம் இருக்காது, வஞ்சகம் இருக்காது, பொறாமை இருக்காது, புறங்கூறுதல் இருக்காது. அப்போ இந்த காரியங்கள், இந்த குணம் எல்லாம் நம்மகிட்ட இருக்குன்னா நம்ம கிறிஸ்தவர்களா? நம்ம தேவனுடைய அன்பை ருசிச்சிருக்கோமா? இல்ல இயேசு எனக்கு தெரியும்னு மட்டும் சொல்றோமா? வேதம் தெளிவா நமக்கு காண்பிக்குது. எப்படி கர்த்தருடைய அன்பை நீ ருசிச்சேன்னா இதெல்லாம் குணம் வரல இருக்காதுன்றது. அப்ப நம்ம எப்படி நம்ம சிந்திச்சு பார்ப்போம். ஆண்டவரே, நான் ரொம்ப தேடுறேன், நீர் தான் என் தெய்வம், நான் டெய்லி ஆராதிக்கிறேன், நான் வேதத்தை படிக்கிறேன், ஜெபிக்கிறேன். சோ உங்களுடைய அன்பை நான் ருசி பார்த்தது உண்டானால் எனக்கு இந்த குணம் என்கிட்ட இருக்குதா? நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த காரியத்தை சிந்திப்போம். வேதத்தை படிக்கும் நம்ம ஆராய்ந்து படிப்போம். நமக்கு ஒரு ஆளுடைய நிறைய உபதேசங்கள் நம்ம கேட்கிறோம். எந்த மனிதனோட உபதேசத்தை நம்ம கேட்டாலும் நம்ம வேதம் தான் நமக்கு. நம்ம வேதத்தை படிப்போம். வேதத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வேதத்தை தியானிக்கிறீங்களோ அந்த வேதம் உங்களுக்கு கற்றுத்தரும். நானும் ஒரு காலங்களில் இந்த வேதத்தை யாராவது சொன்னா அப்படி பார்த்துட்டு போறதான்னு. சோ என்னைக்கு வேதத்தை நாம் படிக்க ஆரம்பிச்சனோ, அதை தியானிக்க ஆரம்பிச்சனோ, அன்னைக்குதான் வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்குது. தேவன் எப்படி பேசுவாரு? மறைமுகமா யார் தேவன் பல விதங்கள்ல பேசுவாரு. ஆனா தேவன் அவருடைய வசனங்கள் மூலமா நிறைய காரியங்களை பேசுவாரு. சோ அதனால அந்த தேவனுடைய வசனம் இருபுறம் கருக்கொள்ளப்பட்டது. இன்னைக்கு நான் இந்த காரியங்கள் உங்களை சொல்லியிருக்கேன். எப்படி குடும்பத்துல முதல்ல அன்புள்ளா இருங்க, கீழ்ப்படிதலா இருங்க, மனத்தாழ்வுள்ளா இருங்க, மன்னிங்க, வெளிப்படைத்தன்மை இருங்க, ஒருவருக்கு ஒருவர் விசாரிக்கிறவங்களா இருங்க. சோதனைகள் பாடுகள் வரும், இந்த சூழ்நிலைகளும் ஆவியின் கனி உடலா இருங்க. தேவன் நிச்சயமாக உங்களை உயர்த்துவாரு. தெளிந்த புத்தி உள்ளா இருங்க. யாரையும் திருப்திப்படுத்த நினைக்காதுங்க, தேவனை திருப்திப்படுத்த நினைங்க. தேவனை திருப்திப்படுத்தணும்னா ஆவிக்குரிய கனிகள் நம்மகிட்ட இருக்கணும். சோ இன்னும் குழந்தைகளா இறாங்க. தேவனை நீங்க ருசி பார்த்து உண்டான இந்த மாதிரி காரியங்களை விட்டு விடுங்கன்னு சொல்லணும். இதுல நிறைய நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஒவ்வொரு காரியத்தையும் ஆணுடைய கிருபையினால சில விஷயங்கள் நான் தவறுகிறவனா இருக்கலாம். ஆனாலும் தேவன் எனக்கு நிறைய காரியங்கள்ல இதுல கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பலனை தந்திருக்காரு. ஒரு காலங்களில் கிறிஸ்துவுக்கு முன்ன நான் ரொம்ப கோபக்காரனாவும் ஒரு வித்தியாசமான மனுஷனாவும் இருந்தேன். ஆனா கிறிஸ்துவை அறிந்து வேதத்தை என்னைக்கு படிக்க ஆரம்பிச்சனோ, நானும் ஒரு நல்ல சீசனா இருக்கணும்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சனோ, சோ இந்த காரியங்கள்ல தேவன் எனக்கு மாற்றத்தை கொடுத்திருக்காரு. என் பலத்தினால இல்ல, என்னோட சுயத்தினால இல்ல. சோ அதனால நீங்களும் ஒரு விசுவாசியா மட்டும் இருக்காதங்க. பேசிக்க நீங்க கற்றுக்கொண்டீங்க, கிறிஸ்துவை அறிந்து கொண்டீங்க. நீங்க இன்னைக்கு உங்க மனசுக்குள்ள தோணணும், இன்னைக்கு ஆண்டவர் வந்தா நான் பல்லவ ராஜ்யத்துக்கு போவேன் ஒரு எண்ணம் உங்களுக்கு நீங்க கேட்டு பாருங்க. உங்க ஒவ்வொருவரும் கேட்டு உங்க மனசாட்சி சொல்லும் நீங்க எப்படி பட்டவங்க. சரி, அவங்கவுங்க மனசாட்சி சொல்லும். சோ எந்த மனிதனையும் பார்க்காங்க உங்கள் நற்கிரியைகளை, உங்கள் நற்குணாதிசயங்களை எந்த அளவுக்கு காண்பிக்க முடியுமோ, மாயம் இல்லாதபடி, கபடம் இல்லாதபடி உண்மைத்தன்மையா இருங்க. தேவன் விரும்புகிறது அதுதான். நீங்க கட்டுங்க, உங்க குடும்பத்தை கட்டுங்க. உங்க குடும்பத்தை நீங்க கட்டுறதை பார்த்து உங்க பக்கத்துல உள்ளவங்க உங்களை தேடி வருவாங்க. சுவிசேஷம் அதுதான், சுவிசேஷம் அறிவிக்கும். நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறது உங்க வீட்டுக்கு, நீங்க வேலைக்கு போற இடத்துல உண்மையா இருங்க. அவன் 10 ரூபாய் வேலை சம்பளம் தரான்னு 20 ரூபாய்க்கு வேலை செய்யுங்க. தேவன் பார்க்கிறவரா இருக்கார். இது நிமித்தம் உங்களை நற்குணாதிசயங்கள் நிமித்தம் அவங்க வாழ்க்கையில தேவனை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால இந்த காரியங்களை கடைபிடிங்க, வேதத்தை நேசிங்க, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவன் நிச்சயமாகவே
உங்களுடைய தேவைகளை சந்தித்து ஒரு உன்னத ஸ்தானத்தில் வைக்க அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். தேங்க்யூ.